2020 பக்கத்துல வெறியா வெரி பட்டா ப்ரோ வெரி 09 கில் கிசா 3 ட்ரோன் 20 ஜோர்டன் மேக் இல்ல 4வது கில் அவன் தைரியமா வந்து கத்திப்பா பங்கோஜி கத்தியா செலுத்திட்டான்டா வெறியா கிட்ட கன் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் புரியும் டோரா மட்டும்தான் இருக்கான் டோரா தான் எல்லா மேட்சும் கடைசி வரைக்கும் ஆடுறான் அவன் தான் கொஞ்சம் மாதிரி ஆடுறான் போல மற்றவங்களும் அசால்ட்டா ஆடுறாங்களான்னு தெரியல MSOP டீம் வில் வின் அப்படின்னு சொல்லி கமலக்கண்ணன் சொல்லிருக்காரு ஒரே ஒருத்தர் சொல்லிருக்காருப்பா MS இருக்கா அப்படின்னு திருப்பி மறுபடியும் சாக்கா அடிக்க ஆரம்பிச்சு 5 கில் சாக்கா. ஆமா நான் என்ன சொல்றேன்ல நான் பார்க்க வரைக்கும் வார்லயுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாக்கோ நல்லா தான் இருக்கு ஆனா என்னவோ தெரியல ரொம்ப ஒரு கேரண்டி தரட்டுமா என்ன வந்து மக்கள் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நான் கண்டிப்பா வந்து என்கேஜிக்கு வச்சுப்பேன் ஆனா அவங்க வர வைக்கிற வேலை தான் எனக்கு தெரியல எப்படி இப்பதான் வர வைக்கிற வேலை தானே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இப்ப எதுக்கு டிடெஸ்ட் வாரு நானுன்னு இருக்கேன் அதை நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது போட்டு போட்டு 1v3டா போட்டு டம்மு டிம்மு டிம்முனா ஜீசோஜி போ வெறியா போட்டு போடா 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 அப்படின்னு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு எஸ்ஓபிடிஎஸ் போட்டு பிரிச்சான்டா எஸ்எக்ஸ்பிடிஎஸ் வருது EBTS டாமினேஷனா சரியான ஒரு நேடு ஆனா இந்த ஈவென்ட்ட வந்து கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்றது வந்து ஜீசோஜி தான் ரெடி மறுபடியும் ஒரு நேடு சரியான நேடு ரெமோ நாக் ஆயிட்டாரு அதனால பாத்தீங்கன்னா ஸ்பீடு bro bring Ivory to JBTS கண்டிப்பா வின் ஆகும் bro Ivory JBTS ல வரணும் bro Ivory SOBTS ஐஜில வந்தான்டல ஷானு நாக்கு ரெமோ நாக்கு ஓகே வணக்கம் ப்ரோ வேளாங்கண்ணில இருந்து வாடா தங்கம் போயிட்டி வேளாங்கண்ணி போயிட்டியா வெரி குட் போடு ஜீஸோட வேலை கில் ஆட்டைய போடுறது அண்ணா இதுலயே ஸ்ட்ரீம் போட்டுருக்கீங்க அவன் வெளிய போய்ட்டான் நம்ம ஓ ஷேர் காரன் வெளிய போய்ட்டான் அத போடு ஷாரன் உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா வருது ஷாரன் நீதான் இருக்கல ஹையஸ்ட் கான்ட்ரோவர்சியாமே இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை பத்தியே ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன் கூட இருக்கும்போது குட் பாயா இருப்பான் அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு அதனால உன்னை கண்காணிப்புல வச்சிருக்காங்க எல்லாரும் EBTS டாமினேஷனா இவன்ட்ட 18 கில் போட்டுவானுங்க போல இங்கே 30 கில் போட்டுவானுங்க போலயே நான் உங்களுடைய நிழல் மாதிரி நான் அப்போ வந்து கொஞ்சம் ரக்கடா விளையாடுவேன் நான் இங்க வந்து உங்ககிட்ட குழந்தை மாதிரி பேசுறேன் உங்களுக்கு ஓ ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பாத்தியா நிறைய எப்படி ஊட்ற மத்த பி இப்படி ஊட்டு இல்ல சாயங்காலம் ஊட்டிட்டு இருந்த பத்தியா பி மாதிரி அதே மாதிரி ஊட்ற மாதிரி நான் ஊட்டு வருவேன் நான் வந்து நைஸா அப்படியே மேலாட்டமா வலுவலுப்பா ஊட்டு சொன்ன மாதிரி இவன் அதே மாதிரி ஊட்றானே என்ன ஸ்பெஷலிஸ்ட் நான் தான் சரியான கவரான ஜியோசிக்கு டக்குன்னு கொடுத்தாங்க டப்புன்னு கொடுத்தாங்க ஜோர்டன் பார் 2 கில் ட்ரோல் 10 கில் 21 கில் அடிச்சானடா வெறியா 21 கிசா 7 கில் ஆமா 21 கில் அடிச்சானு இங்கே வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்ன தோணுது TBTS இந்த வாட்டி JBTS னு சொன்னாங்க வெற்றி சர்வைவல் MSOP ரெஸ்கார்ட் ஆவரேஜ் 20 KD பிளேயர் வேலைய காட்ட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சானுங்க பாரு மூணாவது மேட்ச் கொஞ்சம் அரசல் பஸ் ஆகிட்டானுங்க ஏய் JBTS கார 13 கில் ஆன்லைன்ல இருப்பாங்க அவங்க சில நாளும் ஸ்டில் மை சஜஷன் ஓகே பாலாஜி ப்ரோ இப்போ உங்களுக்கு என்ன இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு போடணுமா இருங்க போடுறேன் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க ABTS யுவா கமாட்டிட்டாங்க ஒரு நேட் குக் பண்றாரு பிளட் ஏஞ்சல் பீஸ்ட் மாலி போட்டுருக்காங்க மொத்த பேர் ரீகால் பண்ண போறாங்களா எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டர்ஸ் டிபெண்ட் பண்ணாத ஃபுல் டிபெண்ட் பண்ணுவாங்க ஆனா ஆடுறாங்களே இப்போ JBTS TBTS அப்புறம் SOBTS MBTS போட்டேன் சொன்னதே போட்டேன் ப்ரோ நீ சொல்லி நாங்கள் இல்லைன்னு ப்ரோ சாப்பிடுறோம்
14 கில்லு. இவனுங்க வேற போட்டு பிரிச்சிட்டு இருக்கானுங்க இந்த பக்கம். அந்த பக்கம் டிவி டெஸ்ட் போட்டு பிரிக்குது. எஸ்ஓபி டெஸ்ட் கூட பாருங்க. எஸ்ஓபி டெஸ்ட் கூட 14 கில்லு. இந்த பக்கம் கிசா ஆகாத மரணம். கிசா ஆகாத மரணம் 24 கில்லு அடிச்சிட்டான்டா அவனுங்க. 8 கில்லு யூஸ், 12 கில்லு இவன். ஆவரேஜ் 20 ட்ரோல். இந்த பக்கம் ஜார்டன் 2. ஐயோ அடி விழுகுது போலயே உங்களுக்கு. இல்ல அவங்க கீழ இறங்குறாங்க. இப்ப ஜோன் அவுட் சைடுல இருக்காங்க. இப்பதான் உள்ள 24 கிலோ போட்டாங்களா இப்ப? இப்ப அவங்க ஜெயிச்சாவே போதும். 80 பேர் அலைவிடா. இவன் நினைச்சா இப்ப 50 கிலோ போடலாம் போலயே. இருக்குமோ? ஒரு மாதிரி இருக்குமோ? ரெக்கார்ட் வைப்பாங்களோ? 40 கிலோ ரெக்கார்ட் ஒருவேளை இருக்குமோ? ரெக்கார்ட் வச்சிருவாங்களோ? ரெக்கார்ட் வச்சா வெறியா இருக்கும். வெறியா நான் பெண்கள் அன்னைக்கு பிளடி அன்னைக்கு அகால மரணம் அடைஞ்சு. நான் ரீகால் பண்ணுமா அவனை? ரியாலிட்டி பாப்பா. ஜிபிடிஸா? யுவா அதான் ஓகே ஜிபிடிஸ். கூல். யுவா அகால மரணம். ரீகால் இருக்கு. ரியா இருக்கு. ரியா வேலைய காட்டுமா? இவங்க 13 அடிச்சிட்டு இருக்காங்க பிளடி அன்னைக்கு. அவங்க டிஃபெண்டிங் டீம் தான். அவங்க டிஃபெண்டிங் டீம் தான். அதன்னா அங்க பாத்தீங்களா ஜேபிடி சென்டர் ஜோன். எங்க டீம்ல ஒரே ஒரு பாப்பா மட்டும் ஓடிட்டு இருக்கு இங்கிட்ட இங்கிட்ட. ஐயோ 2 பேரு 3 பேர் நாக்குல இருக்காங்க நம்ம டீம்ல. பிளடி டீம் டிஃபென்ஸ் செய்யப்படாது இந்த மேட்ச். இல்ல அவன் தூக்கிட்டான். அதான் டவர் ரீகால் போட்டு விட்டாரு போல. 4 பேர் ஓடுவாங்களா? செத்த மாதிரியே காமிக்குதுங்களேனா? இன்னொரு போவேடா. ஐயோ ஆறு சமய காட்டுதுனா. ஆக்சுவலா இதுக்கு ரீகால் பண்ணலாம் 6 கூட. அடிக்கிறாடா ஒரு வெளியில வெயிட்டிங். கார்டன் ஜோன் எண்ட்ல முடிவாயிரும். 4 பேர் வெடிவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டிபிடிஸ்ல எல்லாம் மறுபிறவை எடுத்துட்டாங்க. இந்த ஜோன் நீட்டா புடிச்சிட்டாங்க. போய் ஜோன் மட்டும் புடிச்சா போதும். 14 கில்லு. இந்த பக்கம் யாரு? இவங்க 24 கில்லு. கஷ்டம் போலயே. 2 டீமும் நல்லா ஓகே. இவனுங்க போய் ஜேபிடி ஜோனை உடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஜோன் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்காங்க 25 கில்லோட மாசா. எனக்கு தெரிஞ்ச டிபிடிஎஸ் போறதுக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் வந்து சப்போர்ட் பண்றானே ஜேபிடிஎஸ்க்கு தான். ஜேபிடிஎஸ் தான். நான் மாறல. எடுத்துருக்காங்க ஜேபிடிஎஸ். டிபிடிஎஸ் ஜெயிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிளடியன் எவ்வளவு ப்ரோ எடுத்தாங்க? ஷேரன் ப்ரோ எனக்கு வெளிய வந்துருச்சு. பிளடியன் வந்து 22 கில்ஸ் எடுத்துருக்காங்க. 23 எடுத்தா 2 பேருமே மாறி வராடா. போட்டாங்க டிபிடிஎஸ்க்கே போட்டாங்க ஜோன். அவ்வளவுதான். ஆமா இசா ப்ரோ இருக்காங்க. ஆமா பிளடியன் டவுன் ஆயிட்டாங்க. செல்பிஸ் லைவ். thank you so much bro. thank you so much for the super chat bro. செல்பி bro. SX BTS பாத்தீங்கன்னா லெமன் ப்ரோ ஒரு கில், BTS SX BTS சான் ப்ரோ ஒரு கில், அப்புறம் டோபி ப்ரோ 2 கில், மொத்தம் 4 கில். இப்போ நீங்க இங்க பாரு அடி. ஐயோ போச்சு. நீங்க தான் சொல்லணும். எனக்கு கேம்ஸ்க்கு வெளிய போட்டுச்சு. ஜேபிடி ஜோன் போய் ஆகணும். அவங்கள்ட்ட வண்டி இருக்கா? வண்டி இருக்கு. கிளம்பறானுங்க. ஜேபிடி தான் கிளம்பறானுங்க. ஸ்மோக் எல்லாம் போட்டு போறானுங்க. காஸ்ட் 17 ஸ்டார்ட் ஆகுது. ஓர நேரத்துல அடிச்சு கவர் பண்றானா? பக்கத்துலயே SRBTS JBTS SRBTS கிளம்பறான டைம்ல இவங்க கிளம்பறப்ப கிளம்பிட்டாங்க. 2 டீமே கிளம்பிட்டாங்க. JBTS கிளம்பிட்டாங்க, SRBTS கிளம்பிட்டாங்க. திம்பானி நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகிறது? ஃபைட் ஜேபிடிஎஸ் கிட்ட ஃபைட். எலக்ட்ரேட் அவங்க அடிச்சு ஃபைட். அவ்வளவுதான் அடிச்சு போட்டாங்க. நாக்கு மெஜிஷியன் மட்டும் நாக் ஆயிட்டான்.
அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து வரவங்கள அடிச்சாலே கில் கிடைக்கும். அவ்வளவுதான் 15 16 ரோமியோ கடி சரியான ஒரு ரிட்ஜ் பிடிச்சிருக்காங்க. டீம் அடிச்சாலே போதும். கீழே வந்த ரோமியோ பார்த்தீங்கன்னா முடியாம நீ கொண்டுட்டாங்க. அவுட் ஆஃப் ஜோன்ல வேற யாரோ இருக்காங்க. ஸ்ப்ரே போட்டுறக்கூடாது. டோட்டோ ப்ரோ அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து மறுபடியும் ஜோன் போட்டு ஜேபிடிஎஸ் டீம் காலி. சூப்பர். அவ்வளவுதான். இப்ப ஜோன் இவங்களுக்கு இல்ல, டிபிடிஎஸ்க்கு ஜோன் இல்ல, அவங்களுக்கு ஜோன் வந்தாகணும். ஜோனுக்குள்ள இப்போதைக்கு இருக்க ஒரே அணி ஹைப்பர் இருக்காங்க இப்போதைக்கு. டோட்டோக்கு ஸ்ப்ரே போது. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் அணியை போட்டு கொல்ல முயற்சிக்கிறார் டோட்டோ ப்ரோ. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் ரெஜிஸ்டர் ஒரு பீஸ் ஸ்ப்ரே போட்டான். வாழ்க்கையில இப்படி ஒரு பீஸ் ஸ்ப்ரே பார்த்தது இல்ல. திடீர்னு எந்திரிச்சு அடிச்சான். ரொம்ப நேரம் பாத்துட்டே இருந்தேன். பிளடி பாத்துட்டே. முகிலன் இஸ் லைவ். எம்பிடிஎஸ் மறுபடியும் ஜோன் பிடிச்சிருச்சு. நான் செல்ஃபி 1 இயரா லைவ் போடுறேன். எனக்கு வார ஸ்லாட் கிடைக்குமா ப்ரோ? வாங்கிக்க ப்ரோ. ஹைப்பர் சான் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம டிபிடிஎஸ் டீமை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க படு மோசமாக எம்பிடிஎஸ்ல எம்எஸ்ஓபி ப்ரோ இருக்காங்க. அவங்க டீம் மொத்தம் 11 கில்ஸ் எடுத்துருக்காங்க. ரெஸ்கார்ட்ல பாத்தீங்கன்னா 6 கில், எம்எஸ்ஓபி ப்ரோ பாத்தீங்கன்னா 2 கில். ரெஜிஸ்டர் தப்பு பண்ணிட்டானா? சுத்தம் கார்ல ஏத்தாம சிகரெட் சொல்லி வரலிட்டானா? இல்ல ஜோன் புடிச்சிட்டான். லெடி டீம்ல இருந்து மேல வந்துட்டு இருக்காங்க. ஒரே அல்பச்சானே இப்ப கிசாவ தூக்குறான் பாரு வெறியா. டோரா ஏபிடி முடிச்சு ஆடிச்சு. உள்ள போய் சப்போர்ட் பண்ணேனடா டேய். சி இந்த மேட்ச் பாரு டிபிடிஎஸ் 15 கில் ஆவரேஜ். ஆமா டிபிடிஎஸ் எம்பிடிஎஸ். ஆமா இந்த பக்கம் இவனுக்கு வேற 28 கில் அடிச்சான்னு நினைக்கிறேன். போட்றாங்க. அவ்வளவுதான். அப்பா 28 கில் அவ்வளவுதான். பழைய பாமா மட்டுமே போதும். ஜியூஸ் 8 ட்ரோல் 15 இந்த பக்கம் ஜோர்டன் 3 கிசா 2. ஆனா எம்பிடிஎஸ் எல்லாரும் இருக்காங்களே. இவங்க வேலைய பார்த்து விட்டுருவாங்க. யாரும் வந்து அவசரப்பட்டு பண்ண கூடாது. இப்போதைக்கு ஃபைட்டா இருக்கு. உங்கள்ட்ட நான் கேட்டேன் ப்ரோ. நான் கேமர் இல்ல, நான் வந்து என்டர்டெய்னர்னு சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து எனக்கு வம்பல் இருக்கீங்க. போயிட்டா போய் கேம் ஆடுங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு டிசிப்ளின் இல்ல, ஊர் சுத்திட்டு இருக்கீங்க. சி இந்த பக்கம் ரொனால்டோ சிம்பா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏசி காட் லிவி. 3 பேர் சண்டை போட்டுட்டு அதுவுல பிளேடிங் கடைசில உள்ள பலரும் அவங்க 4 பேருமே ஆயிடுச்சு. அழகா பொறுமையா விளையாண்டா போதும். டிபிடிஎஸ் மிக அவன் ஜோனே பிடிச்சானுங்க. ஆமாண்ணே ஹைட் டிபிடிஎஸ் வந்து பொறுமையா விளையாட மட்டும் போதும். தவறு பண்ணமால விளையாட போதும். ஆமா மிஸ்டேக் ஏற்க கூடாதுங்கண்ணா. ரைட் மிஸ்டேக் ஏற்க கூடாது. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அவரேஜ் 16 கில் மறுபடியும் 16 கில். 16 அவள்தான். லீவியும் இதே இடத்துல வந்து ட்ரோலுக்கு ஃப்ரீயான அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிச்சு 17. இப்போ அவங்க நல்ல 31. ஐயோ ஆனா இந்த போய் எம்பிடிஎஸ் அவரு பிளேயர் அவருடைய மாட்டிட்டான். எம்எஸ்ஓபி மாட்டிட்டான். எம்எஸ்ஓபி மாட்டிட்டான். எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடும் நினைக்கிறேன். புஷ் பண்றாரு. எல்லாருமே பறந்து புஷ் 34 கில் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 20 கில் 20 29 ஆவரேஜ் 22 36 ஓடி வேதி 20 கில் அடிச்சிருக்கான். 20 கில்ஸ்னா ஓ गाइस 20 கில். டிபி ஏக்கடே அடிச்சிருக்கானே. ஏக்கடே ஒரு தடவை அடிச்சிருக்கான். 20 அடிச்சிருக்கான். ஆனாங்க உண்மையாலுமே போட் உண்மையாலுமே அங்க பாரு ஆவரேஜ் 20 கேடி 20 எப்படி 20 பக்கத்துல வெரியா. வெரி ஃபட்டா ப்ரோ. வெரி 9 கில் கிசா 3
20 ஜோர்டன் பேர் கேவலமா மாத்திச்சு. ஆடுறான் ஆட்டம். ஜோர்டன் 4 கில்லு. ஆமா உண்மையாலுமே வேறையா விளையாண்டாடா டேய். 29, 32, 36. என்னப்பா அப்ப வெற்றியாளன் அறிவிச்சலாமா?